ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அரைச்சூட்ட ரசம் பார்க்க போகிறோம். தக்காளி, பட்டை மிளகா, மல்லி, துவரம்பருப்பு, கருவேப்பிலை, மல்லித்தழை, பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சூட்டு ரசம் வைக்க போகிறோம். நல்லா ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கிட்டு புளி எப்பவும் போல் கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா கொதித்தது வெந்ததுக்கப்புறம் தண்ணி பருப்பு தண்ணியோ இல்லை வெறும் தண்ணியோ ஊற்றி பொங்கி வந்து இறக்குனீங்கன்னா கமகமன்னு இருக்கும் ரசம். ரசம் சாப்பிடாதவங்க கூட ரசம் சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அரைச்சூட்ட ரசம் பார்க்க போகிறோம். தக்காளி, பட்டை மிளகா, மல்லி, துவரம்பருப்பு, கருவேப்பிலை, மல்லித்தழை, பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சூட்டு ரசம் வைக்க போகிறோம். நல்லா ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கிட்டு புளி எப்பவும் போல் கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா கொதித்தது வெந்ததுக்கப்புறம் தண்ணி பருப்பு தண்ணியோ இல்லை வெறும் தண்ணியோ ஊற்றி பொங்கி வந்து இறக்குனீங்கன்னா கமகமன்னு இருக்கும் ரசம். ரசம் சாப்பிடாதவங்க கூட ரசம் சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.